ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்ததுக்கு அம்மா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா சின்ன வெங்காயம் முட்டை சாதம். இந்த சின்ன வெங்காயம் முட்டை சாதம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டு பொருளை வச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. நம்ம வீட்டில் நிறைய பேர் நிறைய டைமில் வந்து யோசிக்கிற விஷயம்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளை காலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை உடச்சிப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அப்படியே சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட எடுத்து வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதாவது சமைக்கும் போது கொஞ்சம் கூட வச்சுன்னு சொல்ல வரேன். அதான் விஷயம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் முட்டை சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் தேவையான அளவு, முட்டை 2 நம்பர், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு, வரமிளகாய் 5 நம்பர், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அந்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை தாராளமாக போடுங்க. இதில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அப்போது ஒரு 5 வெங்காயம் கம்மியாக உரிச்சு போட்டுக்கலாம்னா அப்படி போடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்றா போடலாமா தவிர கம்மியாக போட்டுறாதீங்க. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டாச்சு. இதுக்கு பக்கத்தில் இந்த பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வரமிளகாவை இதில் போடுறேன். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை. எண்ணெய் சூடாகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேனில் லைட்டாக அப்படி பரட்ட ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயத்தை வந்து குக் பண்ணுற பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் கொஞ்சம் முழுசாகவே இருக்கணும். அதாவது லைட்டாக ஒரு 30% வதங்கிருக்கணும். முழுமையாக வதக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியாது. இந்த டிஷ்ஷோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் சொல்லி சொன்னேன். அதனால இந்த வெங்காயம் ஒரு 30% வதங்கி முடிச்ச பிறகு மீதி அந்த முட்டை அந்த ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பரட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வெங்காயம் இந்த பக்குவத்தில் குக் பண்ணால் மட்டுமே போதும். இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம் கொஞ்சம் முழுசாக இருக்கும். இந்த வரமிளகாவும் நல்லா வறுத்து அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 முட்டை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டை வேணால் எக்ஸ்ட்ரா போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முட்டை அதிகமாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது. ஏன்னா இந்த வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு முட்டை போடுங்க. கொஞ்சம் உப்பு போடுறேன். இதெல்லாம் டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி, ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். முட்டை சாதத்துக்கும் இந்த சாதத்துக்கும் வித்தியாசம் தான். முட்டை சாதம் மாதிரி தான், ஆனால் இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தான். இந்த வரமிளகாலாம் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படி வெந்து வர டைமில் இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிடுறேன். எப்பவுமே முட்டையோட ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த முட்டை முழுமையாக வெந்திருக்கக்கூடாது. வெந்தா கண்டிப்பாக சாப்பிட நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். இதுக்கப்புறம் இங்கே அந்த மிளகுத்தூளை போட்டு அப்படியே சுட 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 அப்படி எடுத்து சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பண்ணி முடித்த பிறகு நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அது என்ன தெரியுமா, இந்த வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரமிளகா சாப்பிடும்போது தூக்கி வெளியே போட்டுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. வரமிளகா, சின்ன வெங்காயம், முட்டை, சாதம், இது 4த்தையும் சேர்த்து சாப்பிட்டா தான் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரமாக இருக்க சொல்லி தூக்கி போடாதீங்க. 2-3 வாட்டி நல்லா கடிச்சு அப்படின்னா காரம் தெரியாது. ஏன்னா அதனால தான் அந்த வரமிளகாவை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ வதக்கியாச்சு. இவரை அப்படியே எடுத்து சுட சுட இந்த பிளேட்டில் மாற்றுறேன். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் இந்த புதுசாக ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நீங்கள் டாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கடையை சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் சுட சுட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் தான் அம்மா அந்த முட்டையும் அந்த மிளகா போட்டு ஒரு டிஷ்ஷு பண்ணிங்களே, அந்த டிஷ்ஷு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.